பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாதே. அப்படியா? உங்க ஊர்ல பள்ளிக்கூடமே கிடையாதா? சரி, நான் உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் தொடங்க போறேன். அப்படின்னா நீங்க எல்லாரும் பள்ளிக்கு போவீங்களா? நல்லா படிப்பீங்களா? ஓ, படிப்போமே. அப்ப எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் வரப்போதா? ஆமா. அலுவலரே, இந்த கிராமத்துல பள்ளிக்கூடம் தொடங்குறதுக்கு எவ்வளவு ஆகும்னு எனக்கு அதை தெரிவிங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த கிராமங்களில பள்ளிக்கூடம் இல்லையோ எல்லாத்தையும் திறக்கிறதுக்கு இப்பவே ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க ஐயா, அப்படியே ஆகட்டும். ஏய் பாப்பா நில்லு, வா இங்க வா. யார் நீ? எங்க போற? காமராஜர் ஐயாவை பார்க்கணும். முதலமைச்சர் ஐயாவா? அதெல்லாம் பார்க்க முடியாது, நடைய கட்டு. பார்த்துட்டு போயிடலாமே. சொல்றேல, போ போ. முதலமைச்சர் ஐயாவை பார்க்கணும்னா ஒரு கெத்து வேணும். இப்படி சிம்பிளா இருந்தா ஐயாவை பார்க்க முடியாது. என்ன நில்லு, எதுக்கு சும்மா ஏழை குழந்தைங்க திட்டிட்டு இருக்க? நீ யூனிஃபார்ம்ல இருக்கதான் பாக்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான். இங்க வாங்க. யாரை பார்க்க வந்தீங்க? உங்களை தான் ஐயா பார்க்க வந்தோம். நான் யாரு? நீங்க தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காமராஜர் ஐயா. என்ன விஷயமா வந்தீங்க? எங்க அண்ணனுக்கு டைப்பிங் பரீட்சை. இன்னைக்கு தேர்வு கட்டணம் கட்டலைன்னா தேர்வு எழுத முடியாது ஐயா. இது உண்மையா? ஆமாங்க ஐயா. ஓ, உங்களுக்கு உதவி வேணுமா? சரி, உங்களை யார் அனுப்பிச்சது? எங்க அம்மா தாங்க ஐயா அனுப்பிச்சு விட்டாங்க. உங்க அப்பா வரலையா? எங்களுக்கு அப்பா இல்லைங்க ஐயா. சரி, உங்க அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா அப்பளம் பொரிச்சு வீடு வீடா விற்கிறாங்க ஐயா. அப்படியா? சரி, இங்கே நில்லுங்க, நான் வந்துடுறேன். இதெல்லாம் ஃப்ராடுங்க தம்பி, பொய் சொல்லி இப்படிதான் தெரியுதுங்க. இந்தாங்க. இந்த தொகையை வச்சு தேர்வு கட்டணத்துக்கான கட்டணத்தை கட்டிடுங்க. நல்லா படிக்கணும், அம்மா பேச்சை கேட்கணும், சரியா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. இங்க வா. இங்க பாரு, சும்மா வரப்போற ஏழை குழந்தைங்களை திட்டிட்டு இருக்காத. சோளக்காட்டு பொம்மை மாதிரி வாசல்ல நின்று எப்ப பாரு ஏழை குழந்தைங்களை திட்டிட்டே இருக்காது. இனிமேல் எனக்கு சரியாகாது. சரி ஐயா, என்னை மன்னித்து விடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி போ. காமராசர் உயர் பண்புகளின் உறைவிடமாய் வாழ்ந்தவர். காட்சிக்கு எளியவர், சுருக்கமாய் பேசுபவர், செயலில் வீரர், தமக்கென வாழாத நாட்டுக்காக வாழ்ந்த தியாகி. வாழ்நாள் முழுவதும் செல்வ வாழ்க்கையில் விருப்பமின்றி வாடகை வீட்டிலே வாழ்ந்து மறைந்த தியாகி செம்மலாவார். எளிய குடும்பத்தில் பிரிந்து கடுமையாக உழைப்பாலும் தன்னலமற்ற நாட்டு பற்றாலும் நாடு போற்றும் நல்ல தலைவராக விளங்கியவர். அவரது வாழ்க்கை